ஹாய் கைஸ், இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கடாயில் சேர்த்துட்டு நான் வந்து 3 தேங்காய் திருவி எடுத்திருக்கேன். அதை கடாயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு வந்து இது நல்லா வறுபடணும்னு அவசியம் இல்லை, ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வந்துச்சுன்னா போதும். இன்றைக்கி நம்ம தேங்காய் மட்டுமே போடாமல் தேங்காய் கூட கொஞ்சம் ரவை சேர்ந்து செய்ய போகிறோம். தேங்காய் மட்டுமே போட்டு செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், ரவையும் சேர்த்து செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போது நல்லா வறுத்துட்டேன் பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும் உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா உதிரியாக வர வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். இப்போ வந்து நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். நான் எடுத்துருந்தேன் இல்லையா, அதே பாத்திரத்தில் அந்த பாத்திரம் ஃபுல்லாக தேங்காய் இருந்துச்சு. அதுக்கு வந்து 1/4 கப்பு நான் ரவை சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாற தேவையில்லை, லைட்டாக நமக்கு வறுபட்டால் போதும். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போது அதே பாத்திரத்தில் 1/4 கப்பு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரவை 1/4 கப்பு சேர்த்துருந்தோம். அதே அளவுக்கு தான் நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு தான் கேஸ் ஆன் பண்ணணும், இல்லைனா நமக்கு சர்க்கரை கீழே போய் அடியில் நின்ற மாதிரி இருக்கும். அதனால் சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. சர்க்கரை கரைஞ்சி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துடலாம். ரவையை சேர்த்துட்டு கூடவே நம்ம வந்து தேங்காயையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது நல்லா குச்சி இது மாதிரி நல்லா நுரைச்சி வரணும். அந்த இது நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். நான் ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் நான் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வேறு பிளேட்டில் இப்போ மாற்றிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து இது மாதிரி பீஸ் போட்டுருங்க. 1 மணி நேரம் கழித்து நீங்கள் அதை திருப்பி தட்டுனீங்கன்னா அதுவே தனியாக உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான், தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள். 10 நாள் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.